ஏய் ஷாலு, காரியத்தை கெடுக்கிற வாலு, வாயை மூடு. போய்கிறது. எதுக்கு எதுக்கு இப்படி பண்ண? நல்லா போயிட்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் கெடுத்துட்ட. ஆயுஷ், நீயா? அப்படின்னா நீதான் என்ன இவ்வளவு நேரம் நீ இருக்கியே, நான் உன்ன நோ, கெட்ட வார்த்தை வேண்டாம். நான் வந்து ஸ்ரீராமர். ஐ மீன், நீ என்ன ஏதாவது திட்டினா உனக்கு தான் பாவம் வரும். அப்புறம் வாழ்க்கையில உனக்கு தேவையில்லாத சாபங்கள் தான் வரும். இதுக்கு மேலேயும் நீ என்ன திட்டணும்னா ஓகே. எனக்கு கோவம் எல்லாம் வராது. ஐயோ கடவுளே, நேஹா எழுந்துக்கோ, முதல்ல எழுந்துக்கோ. உன்னோட எந்த ஆசையும் நிறைவேறாது. இது ஆயுஷ், நீ போ. இவனை நான் சமாளிச்சுக்கிறேன். ஆயுஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவ என்கிட்ட வந்துட்டு ஒரு வரம் கூடன்னு கேக்குறா தெரியுமா? ஏய் வாய் மூடு. எதுக்கு ராவணன் போல சிரிக்கிற? நீதான் கடவுள் ஸ்ரீராமர். எக்ஸாக்ட்லி. உன் மண்டையில ஒண்ணுமே இல்ல. மூளைன்னா என்னன்னு தெரியுமா? நீ மூளையை கேளு. நான் சாமி, நான் சாமி. கமான் கேளுங்க. வாய் மூடு. என் மண்டையில நிறைய டென்ஷன் ஓடுது. அதுக்கு தான் கடவுள் வராரு. வேற எதுக்கு வருவாரு? இங்க பாரு, நீ டென்ஷனா இருக்க. கடவுளை தரிசனம் பண்ணப்போ அவர் தரிசனம் கொடுப்பாரு, டென்ஷனும் போயிடும். இதெல்லாம் நீ பிலீவ் பண்ணலன்னு வையேன், ஐ டோன்ட் நோ இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணா நடக்கலாம். ஃபார் ரைட் நவ் பிஹேவ். ஏன்னா இப்ப நான் ஒரு கடவுளா நின்னுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிளெஸிங் கிடைச்சிருக்கு, அதை நான் ஃபீல் பண்றேன். இதெல்லாம் நம்பாம நீ என்ன கிண்டல் பண்ணிட்டே இருந்த, உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் சொல்லிட்டேன். ஆயுஷ், யா நீ நல்லா இருக்கியா? நீ கடவுளோட ரோலை மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத, சரியா? சோ வாட்? கடவுளோட ரோலை ப்ளே பண்ணும்போது சில நேரம் நமக்கே தெரியாம நமக்கு பிளெஸிங்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். அவ பாவம், இங்க இருந்து விரட்டிட்ட. நான் என் வாயால ஏதாவது நல்லதா சொல்லிருக்கலாம், அவ ஆசை நிறைவேறி இருக்கும். ஆனா எங்க நடுவுல நீ வந்து கத்துற, இவன் ஆயுஷ் கடவுள் இல்ல, ஆயுஷ் கடவுள் இல்ல அப்படின்னு கத்துற. எனக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு, கடவுள் மாதிரி ஃபீல் பண்றேன். அதனால இந்த நேரத்துல கடவுளை வருத்தப்பட வைக்க வேண்டானா, பாவத்தை சுமக்க வேண்டானா, வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும்னா உடனடியா என் கால்ல விழு. கீழே பாரு, கால் இருக்கு. கடவுளை வருத்தப்பட வைக்க போறியா என்ன? ஓ மை காட், என்ன இது ஷாலு? இல்லதானே? விழு. ததாஸ்து, ததாஸ்து. மே காட் பிளஸ் யூ. வரட்டுமா? நிஜமாவே கடவுள் ஸ்பெஷல் பிளெஸிங்லாம் கொடுப்பாரா? நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. ரிஷி ப்ரோ, ரிஷி ப்ரோ எங்க? என்ன ரிஷி ப்ரோ, நீங்க எங்க இருக்கீங்க? நான் மெசேஜ் பண்ணா எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. நீங்க வந்துட்டீங்கன்னு நினைச்சேன். சரி, மறுபடியும் ஃபோன் பண்ணுவோம். என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? இவரு எங்க இருக்காரு? சீக்கிரம் வாங்க. இதெல்லாம் உங்களோட வேலை. நான் உங்களோட சின்ன பையன். நான் தான் லக்ஷ்மணன். உங்களுக்கும் அன்னைக்கும் சேவை செய்யறதுக்காக இருக்கேன். இந்த ராவணனை எரிக்கிறதெல்லாம் இதெல்லாம் உங்களோட வேலை. சீக்கிரம் வாங்க ரிஷி ப்ரோ, ப்ளீஸ் வந்துருங்களேன். அடே, ஏன் இன்னும் வரல? ஆமா, நீ எதுக்காக இங்க நிக்கிற? நான் ஆயுஷை கூப்பிட வந்தேன். எல்லாரும் அவனுக்காக வெயிட் பண்றாங்க. இப்ப நீ கடவுளை வருத்தப்பட வைக்க வேண்டானா, பாவத்தை சுமக்க வேண்டானா, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே என்னோட காலில் விழுந்துரு. விழு, காலில் விழு. ததாஸ்து. அட கடவுளே, நிஜமாவே ஒரு நிமிஷத்துக்கு ஆயுஷ கடவுளா நினைச்சிட்டேன். உண்மையிலேயே மனசுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அந்த கடவுளே முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. ஸ்ரீராமர் மாதிரியே இருந்தான். ஆயுஷ் பார்க்க அப்படிதான் இருந்தான்ல ஷாலு? நீ அவனை கூப்பிடுறதுக்கு போன, அவனையே கடவுளா நினைச்சிட்டல்ல? ஆனா நீ தான் குறுக்க வந்துட்ட. நான் குறுக்க வந்தனா இல்ல நீ குறுக்க வந்தியா? இல்ல, நான் மட்டும் அங்க வரலன்னா உன்னை அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான்ல. ஹூ கேர்ஸ், நான் கூட இருந்திருப்பேன். நல்லா இருந்தது. என்ன கிண்டல் பண்ணான். எவ்வளவு கியூட்டா கிண்டல் பண்ணான். அதோட பார்க்கவும் ரொம்ப கியூட்டா இருந்தான். பெண்களே, என்னடா இது? ஒருத்தி அன்பை காட்டுறா, ஒருத்தி கோவத்தை காட்டுறா. எனிவே கூல், லெட்ஸ் கோ. இந்த ரெண்டு மிடில் கிளாஸ் கேர்ள்ஸ் என் பையன் கூட என்ன பண்றாங்க? ஆயுஷ் நில. ஓ, நாம சேர்ந்து போகலாம். நேஹா, வா நம்ம சித்தி கிட்ட போலாம். வா. நீ போ, நான் ஆயுஷ் கூடவே வரேன். நேஹா,
நிலைமைய புரிஞ்சுக்கோ. வந்துரு. ஆ, ஷாலு, நேஹா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வேற வேலை பார்க்க வேண்டியிருக்கு. I'll see you later. நேஹா, அப்புறம் பாப்போமா? ஓகே ஓகே. ஓகே ஓகே பாய். ஆயுஷ், நான் ரெடி ஆயிட்டு வான்னு சொன்னல. இதோ ரெடியா இருக்குனே, பாருங்க. வா. ரிஷியோட போன்ல இருந்து யார் மெசேஜ் பண்ணாங்கன்னு தெரியலையே. சுப்பு அண்ணே, சுப்பு அண்ணே, சுப்பு அண்ணே எழுந்திருங்க. சுப்பு அண்ணே, அண்ணே இங்க பாருங்க, கொஞ்சம் எழுந்திருங்க. யார் இப்படி பண்ணா? ஒருவேளை ரிஷி. ரிஷி, சுப்பு அண்ணே. இன்னைக்கு நாளே சரியில்லடா. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சுன்னு தெரியல. ஒருவேளை மல்லிஷ்கா முகத்துல முழிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாம் தப்பா நடக்குது. இந்த சுப்பு உளறி வச்சிடக்கூடாது. சரி, உளறி வச்சாலும் நமக்கு என்ன பயம் இருக்கு? நான் யாருன்றது இவனுக்கு தெரியாது. ரிஷி எங்க வச்சிருக்கன்னு கூட இவனுக்கு தெரியாது. ஆனாலும் ஜாக்கிரதையா இருப்பல்லோ. லக்ஷ்மியை தடுத்தே ஆகணும். ஏதாவது பண்ணலாம். சுப்புவனே எழுந்திருங்க. சுப்புவனே, சுப்புவனே எழுந்திருங்க. எழுந்திருங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகல. எழுந்திருங்க. உங்களை யார் இப்படி பண்ணாங்க? ஒரு ஆளு ரிஷி. ரிஷியா? என்னது என்னது ரிஷி? என்னது என்ன ரிஷி? யார் அந்த ஆளு? அவன் ரிஷியோட தலை மயங்கி விழுந்து மயங்கி விழுந்துட்டாரா? ரிஷி ரிஷி ரிஷிக்கு என்னாச்சு? ரிஷி மயங்கிட்டாரா? சரி, இதெல்லாம் பண்ணது யாரு? ரிஷி எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆளு வந்திருந்தா, எங்கன்னு தெரியல. அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எங்க இருக்கான்? டே பல்லு, உங்ககிட்ட தான் ராமபானம் இருக்கே. ரிஷியோட போன். லக்ஷ்மி, நான் ஆபத்துல சிக்கி இருக்கேன், வீட்டுக்கு வந்துரு. என்ன ரிஷி போன்ல இருந்து மெசேஜ் வருது? நான் இங்க வீட்ல தான் இருக்கேன். அப்படின்னா லக்ஷ்மி வீட்டுக்குள்ள போன உடனே நாம கதவை மூடிடலாம். அதுக்கப்புறம் டென்ஷன் இல்லாம நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ரிஷியும் மேல போயிடுவா, லக்ஷ்மி எனக்கு சொந்தமாயிடுவா. என் டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு, மத்தவங்களையும் ஃப்ரீ பண்ணிட்டேன். என்ன என்ன இது? என்ன பண்றதுனே புரியல. நான் உடனே ஷாலுக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். ரிஷி, அப்படின்னா சுப்புக்கு இன்னும் மயக்கம் தெரியல. அவனுக்கு மயக்கம் தெரிஞ்சிருந்தா லக்ஷ்மி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான். அப்படின்னா லக்ஷ்மிக்கு எதுவுமே தெரியல. பல்லு, லக்ஷ்மி வலையில சிக்கிட்டா. அந்த மெசேஜை பார்த்துட்டு லக்ஷ்மி வீட்டுக்கு போயிடுவா. உன் காரியமும் முடிஞ்சிடும். உனக்கு என்னதான் பேட் டைமா இருந்தாலும் அதை நீ குட் டைமா மாத்திடுறடா. நீ பெரிய ஆள்றா. ஆனா இதெல்லாம் செய்யற கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். எனக்கு நல்ல நல்ல ஐடியாவா கொடுக்குறீங்க. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி, அந்த ரிஷி சாக போறது மட்டும் உறுதி. ஓம் ஆனோ பத்ரஹ கிருதவோ யந்து விஷ்யதோ தப்தாசோ. இப்ப இவருக்கு திலகமிட்டு விடுங்கோ, அப்பதான் ராவணனை வதம் செய்ய முடியும். கரிஷ்மா, ஆயுஷ்க்கு திலகமிடு. அம்மா, இதெல்லாம் வேண்டாம். ஆயுஷ்,
வாட்? நீ என்னை இன்சல்ட் பண்றியா? நோ மாம். மாம், ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க? உங்களை இன்சல்ட் பண்ணல. நான் சொல்ல வந்தது ரிஷி ப்ரோக்காக வெயிட் பண்ணலாமேன்னு. அவர் வயசுல பெரியவர், எல்லா வருஷமும் அவர் தான் பண்ணிருக்காரு. மாமி, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. நான் சின்ன பையன், நான் பண்ணக்கூடாது, அவர் தான் பண்ணணும். மாமி, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆயுஷ், நீ இந்த மாதிரி சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் சரியான நேரத்துல நடந்து முடிஞ்சாகணும். ஒருவேளை நடக்கலைன்னா அது பெரிய அபசகுணமாயிடும். ரிஷி எங்க போயிருக்கான்னு கூட தெரியல. அவனுக்காக நம்ம வெயிட் பண்ண கூடாதுப்பா. ஆமா ஆயுஷ், சுவாமியை நல்லா வேண்டிக்கிட்டு நீ ராவணனை எரிச்சிரு. விஜய் உற்சவத்தை கொண்டாடு. கமான். எஸ் மாமா. கரிஷ்மா, திலகமிடு. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ராமச்சந்திர மூர்த்திக்கு. ஜெய் ஸ்ரீராம். ராமச்சந்திர மூர்த்திக்கு. ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு உண்மையிலேயே உனக்கு தாண்டா விஜய உற்சவம். உன்னை பாராட்டி ஆகணும்டா. இந்த நிமிஷம் உனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் ரபல்லு. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு. இன்னைக்கு புது சரித்திரம் வரையப்படும். அதாவது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொன்னுட்டான். அப்புறம் இன்னொருத்தன் ரிஷி அவனுக்குள்ள இருந்த ராவணனை கொன்னுட்டான். சரித்திரத்திலேயே முதல் முறையா நல்லதை கெட்டது ஜெயிச்சிருச்சு. வேண்டாம் 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 ஆயுஷ் வேண்டாம். ஆயுஷ் 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 ஆயுஷ், நான் உள்ள இருக்கேன். தேங்க் காட், நான் தப்பிச்சிட்டேன். இவன் மண்டுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு ஓடுது. ஒரு அம்ப கூட விட முடியலையா? அந்த அளவுக்கு வீக்கா இருக்கும். சீக்கிரம் ஆகட்டும், நேரம் இல்ல. ராவணனுக்குள்ள ரிஷி இருக்கிறது லக்ஷ்மிக்கு தெரியாதுடா. அவன் கண்டுபிடிச்சிட்டா என்னோட உழைப்பெல்லாம் வீணா போயிடும். எதுக்கு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்தான். என்னதான் நடக்குது? ஆயுஷ், என்ன பண்ற? நீ இங்கிருந்து ஆரோவை வீசும்போது அது கரெக்டா இலக்க தாக்குது. ஆல்வேஸ். ஆனா இங்க என்னாச்சு? உன்னோட ஆரோ இங்கேயே விழுந்துருச்சு. ஆயுஷ், தம் கட்டி நல்லா இழுத்து அதை விட்டுடு. உண்மையாதான். ரிஷி அண்ணா இருந்திருந்தா இந்நேரம் ராவணனை எரிச்சிருப்பான். பின்னென்ன? பின்னென்ன சொல்றது ஈஸி. அப்போ ரிஷி ப்ரோவே வரட்டும், அவரே வந்து பாத்துக்கிட்டுமே. நீங்க அவரே கூப்பிடுங்க. நான் wait ஆயுஷ், பண்றேன். நான் நில்லு. ஆயுஷ், ஆயுஷ், ஆயுஷ். நீ தப்பு பண்ற. நான் தப்பு பண்றேனா? மாமா, அவுட் ஆஃப் எவ்ரிபாடி நீங்களும் இப்படி பேசுறீங்களா? அப்படின்னா சரி, நீங்க ரிஷி ப்ரோவை கூப்பிட்டு வாங்க. எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிஷியை கூப்பிட்டுக்கோங்க, அவரு பண்ணட்டும். என்னால முடியல நீங்க சொல்றீங்களே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? என்னையே ஏன் மறந்துட்டீங்க? ஆயுஷ், நீ இப்ப பண்ணிட்டு இருக்கல்ல, அது சரியில்லைன்னு தான் உன்னை திட்டுறாங்க. நீ ஏன் குறிப்பாத்து அம்ப விட மாட்டேங்கிற? ஏன்னா உனக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். நீ ரிஷிக்காக தானே இதை பண்ற. நீ செய்யறதையெல்லாம் எங்களுக்கு தெரியாத மாதிரில செய்யற. எல்லாம் எனக்கு தெரியும்டா. உன் அண்ணன் ரிஷினா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி இவ்ளோ பாசமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு சடங்குப்பா. சரியான முகூர்த்த நேரத்துல தான் இதை முடிச்சாகணும். ரிஷி இங்க இல்ல, அவனை பத்தி யோசிக்கவும் டைம் இல்ல. இப்ப நம்ம குடும்ப பேரை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு.
ஒன்று சொல்லவா, உன் இடத்துல ரிஷி இருந்திருந்தா அவன்கிட்டயும் இதைத்தான் சொல்லியிருப்பேன். கமான் ஆயுஷ், அம்ப விடு உன்னோட பிரியமான அண்ணனுக்காக. எஸ் மாமா. வாடா பேராண்டி, கமான். பிரபு ஸ்ரீராமர் அந்த தங்கமான் பின்னாடி போக வேண்டியிருந்தது. அவரால் சீதா தேவிக்கு புரிய வைக்க முடியல. ஏன்னா சீதா தேவி பிடிவாதம் பிடிச்சாங்க. அதனால ஸ்ரீராமர் அந்த தங்கமான் பிடிக்கிறதுக்காக கிளம்பிட்டார். அப்ப யாருக்குமே தெரியாது அந்த தங்கமான் தங்கமாவும் இருக்கல, அது மானாவும் இருக்கலன்னு. அது ஒரு மாயை, அது ஒரு சதி. எனது வீட்ல இருக்கானா? அதோடு அது ஏமாற்றுதல். ரிஷி இந்த மாதிரி மெசேஜ் பண்ண மாட்டானே. ராவணன் தான் இந்த சதி திட்டத்தை தீட்டினான். அப்பதான் பிரபு ஸ்ரீ ராமரை சீதா தேவி கிட்ட இருந்து விலக்கி வைக்க முடியும். சதி திட்டமா? விலக்கி வைக்கிறதா? ஒருவேளை இங்க கூட சதி திட்டம் நடக்குதா? ரிஷியை விலக்கி வைக்க பாக்குறாங்களா? அப்படியே இருக்கலாம். எனக்கு கூட திடீர்னு வீட்டுக்குள்ள போன மெசேஜ் வந்திருக்கு. ஆனா கண்டிப்பா போன் ரிஷி கிட்ட இல்ல. ரிஷிக்கு எப்படியாவது போன் கிடைச்சிருக்கும்னு நினைச்சேன், ஆனா கிடைக்கல. இது நிச்சயமா ஒரு சதி திட்டம் தான். அப்படின்னா இந்த ஆள் யாரா இருந்தாலும் இது எல்லாத்தையும் யார் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க? யாரும் என்ன கவனிச்சிட்டு இருக்கான். நான் செய்யறது எல்லாத்தையும் அவன் பாக்குறான். அப்படின்னா அவன் இங்கதான் இருக்கணும். அப்ப கண்டிப்பா ரிஷியும் இங்கதான் இருக்கணும். நான் உனக்காக வந்துகிட்டே இருக்கேன் ரிஷி. ஷாலுக்கு இப்ப போன் பண்ணலாம். ஒன்னு ஆயுஷ், இன்னொன்னு லக்ஷ்மி. என்னோட பிளானை கெடுக்கிறதுக்குன்னு இவங்க இருக்காங்க. பரவாயில்ல, என்ன வேணும்னாலும் பண்ணிக்கங்க. இந்த தடவை நான் சரியான ஆட்டத்தை தான் ஆடி இருக்கேன். ராணியால ராஜாவை காப்பாற்றவே முடியாது. ரிஷி உடம்பு சாம்பலாக போகுது. ஆயுஷ், ஆயுஷ், நான் இங்க இருக்கேன், நான் இங்க உள்ள இருக்கேன்டா. அக்கா இங்க வா ஷாலு. ஐயோ இவருக்கு என்ன ஆச்சு? இங்க பாரு, நீ கிட்ட எதுவும் கேட்காத. ஒரே ஒரு வேலை மட்டும் செய். நீ இங்கே இருந்தாகணும். இங்கே இவருக்கு எதுவும் ஆக கூடாது. நான் இப்ப இங்க இருந்து உடனே போயாகணும். நான் ரிஷி கிட்ட போயாகணும். இருக்கா? என்னாச்சு மாமாக்கு? என்னாச்சு அது முதல்ல சொல்லு. ஐயோ ரிஷி இருக்கு, ஆபத்து இருக்கு ஷாலு. என்னது? ஆமா, அவன் இங்கதான் இருக்கான்னு என் உள் மனசு சொல்லுது. இல்லக்கா ப்ளீஸ், நான் சொல்றத மட்டும் கேளு. எந்த கேள்வியும் கேட்காத. நீ இங்க இருந்து இவரை பாத்துக்க. சரிக்கா, நான் இப்போ வந்துடுறேன். கடவுளே, சுபண்ண சுபண்ண, இப்ப எதுக்கு இவ திரும்பி வரா? இங்க என்னதான் நடக்குது? டே பல்லு, உன்னோட திட்டம் எல்லாம் போச்சா? இல்ல 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 இல்ல, அப்படி எதுவும் நடக்காத. நீ என்ன வேணா பண்ணு லக்ஷ்மி. ரிஷியை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. நீ என்ன வேணா பண்ணிக்க, அவனை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். கமான் ஆயுஷ். எஸ் எஸ் மாமா. ஆயுஷ், இந்த முறை விளையாடக்கூடாது. எஸ் மாமி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு. மாம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரிஷி ஏன் இன்னும் வரல? இப்படி எப்பவும் பண்ண மாட்டான். ஹி இஸ் ஆல்வேஸ் ஆன் டைம். சொல்ல போனா இப்ப எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை பல்வேந்தர் ரிஷி ஏதாவது பண்ணிருப்பானோ? மலிஷ்கா, இததான் நான் அப்பலேந்து சொல்றேன். ஆனா நீ தான் என் பேச்ச கேட்கல. ஆனா எனக்கு முதல்ல உங்க பேச்சுல நம்பிக்கை வரல. ஆனா ரிஷி இன்னும் இங்க வரலன்னும் போது எனக்கு டவுட் வருது. கண்டிப்பா பல்வேந்தர் ரிஷி ஏதாவது பண்ணிருக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பல்வேந்தரை நான் விட மாட்டேன். அவன் மட்டும் என் ரிஷியை ஏதாவது பண்ணான்னா ஐ வில் கில் ஹிம். சீக்கிரம் அம்ப வீசுடா. இன்னைக்கு என் வாழ்க்கையோட ராவணை எரிஞ்சு போட்டோம். மத்த விஷயத்துக்கு தயாராகு பல்லு. இன்னைக்கு நான் தோத்து போக மாட்டேன். ரிஷி எங்க இருக்கான்? ரிஷி? யார் இந்த ரிஷி? ஓ, உன்னோட ரிஷியா? ஏன் எதிரி ரிஷியா? எனக்கு எதுவும் தெரியாது. பல்வேந்தர் உன்ன என்கிட்ட திருட்டுத்தானோ வேண்டாம். மரியாதையா சொல்ல, ரிஷி எங்க இருக்கான்? காதுல என்ன ஹெட்போனை மாட்டிருக்க? ஒரு தடவை சொன்னா உன் காதுல கேட்காதா? போய் எங்கேயாவது அவனை தேடு. இங்கதான் எங்கேயாவது அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். சரி, அது இருக்கட்டும். என்கிட்ட எதுக்கு வந்து அவனை கேட்கிற? நான் என்ன அவனோட பாடி கார்டா என்ன? கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. ஏன் ரிஷி எங்க இருக்கான்? நீ சொல்லலன்னு வை, நான் கத்தி கத்தி நீ இங்க இருக்க விஷயத்த சொல்லிடுவேன். அப்படி? சொல்லவா? இங்க ராவணனை மட்டும் தான் இருக்கிறாங்க. சூர்பனகையும் கூட இருந்திருந்தா அவளையும் எரிச்சிருப்பேன். யூ, என் பேரு பல்லு, பல்விந்தர் சூத். என்னோட முழு பேர் தெரியல. என்னையே மிரட்டுறியா? போய் சொல்லு, போ போ. அதுக்கப்புறம் நானும் சொல்லுவேன். ஹோட்டல்ல நடந்தது எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவேன். நம்ம 2 பேரும் பார்ட்னர் மலிஷ்கா. பார்ட்னருங்க ஒன்னா ஜெயிப்பாங்க, ஒன்னாவே அவங்க சாவாங்க. நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன்.
நீயும் தயாரா இருந்தா வா, ராவண ஏரிய பரசிக்கிறோம் வந்து பாரு வா. லக்ஷ்மி என்ன தேடிக்கிட்டு இருக்கா. லக்ஷ்மி தேடுறா. லக்ஷ்மி 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 லக்ஷ்மி